கோவை விஷயத்தில் கஸ்தூரி வந்து அந்த பெண் அந்த நேரத்தில் அங்கே எதுக்கு போகிறாங்கன்னு கஸ்தூரி கேட்டால் அது கஸ்தூரியுடைய கருத்து. என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஒரு பெண்ணுக்கு தகப்பன், ஓகே, ஒரு எனக்கு ஒரு ஒரு பெண்ணுக்கு தாத்தா, ஒரு பெண்ணுக்கு கணவன், ஒரு பெண்ணுக்கு மகன். ஸோ இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எங்கேயுமே சொல்கிறேன், நான் வந்து சட்டம் பாதுகாப்பு எல்லாம் பற்றி நம்ம பேசுகிறோம். சட்டம் ஒழுங்கு சரியில்லை, சட்டம் இது அரசியலாக பேசப்படுகின்ற விஷயம். அந்த பெண்ணுக்கு அந்த பெண்ணு படிக்கிறதுக்காக வந்திருக்காங்க. அந்த பெண் பெற்றோருக்கு தெரியாமல் சந்திச்சாங்களா, பெற்றோருக்கு தெரிஞ்சு சந்திச்சாங்க, அது எல்லாம் அந்த பெண்ணுடைய விஷயம். ஆனால் அந்த பெண் அவரும் சேர்ந்து தமக்கு பாதுகாப்பான இடமா இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணுமே. எனக்கு வந்து ரெண்டு விஷயம் இருக்குது சமுதாயத்திலே. ஒரு சில தேட்டரில் கூட்டமே இல்லைப்பா, போயிடாத, ஏதாவது பிக் பேக்கெட்காரன் வந்து அடிச்சா கூட ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னா போக மாட்டாங்க. அந்த இடத்துக்கு போகாது, பிரச்சனையாக இருக்குது. நீங்கள் நினச்சா பார்த்துருக்கீங்களா, இந்த இந்த மாதிரியான கற்பழிப்புகள் போன்ற விஷயங்கள் எங்கேயுமே கூட்டமாக இருக்கிறதுல நடந்திருக்கா? நடக்கல. பெரிய கூட்டம் திருவிழாவில் ஒருத்தனை அப்படியே கூட்டத்துக்கு நல்ல கற்பழிச்சுட்டான் கிடையாது. ஏன்னா மேக்சிமம் இடிப்பு கழுவான், இல்லை இடிச்சிட்டு போவான், அது அவ்வளோதான். இது வந்து அது அடிப்படையாக ஒரு ஆணின் மனசில் இருக்கக்கூடிய சில பொறுக்கித்தனம் இருக்கு இல்லையா, அந்த பொறுக்கித்தனத்தை தன்னை அடையாளம் தெரியாத போது அதை சாதிச்சுக்கணுங்கிற ஒரு கெட்ட புத்தி, அறியாமை அங்கே அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல ஆபத்து அவங்களை சூழத்தான் செய்யும். அவ்வளோதான். அந்த பொண்ணுக்கு நடந்ததை நியாயப்படுத்தவே முடியாது. நீ ஏன் தனியாக போன, அதுக்காக வந்து ரேப் பண்ணுவாங்கன்னு சொல்கிறதெல்லாம் முட்டாள்தனமான பேச்சு. அதை செய்யவே கூடாது. ஆனால் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு, நீங்கள்லாம் ஜாகிரதையாக இருங்கப்பா அப்படின்னு அடுத்தவங்களுக்கு நாம் சொல்லணும். அதுதான் முக்கியமே தவிர சம்பவத்தை போய் சொல்லி ஐய அது பண்ண தப்பு, அதுக்கு இதுதான் தண்டனையா? தனியாக போய் இருட்டில் ஒருத்தனோட ஒருத்தி பேசிட்டா உடனே அவ்வளோதான், அந்த பொண்ணுக்கு தண்டனை ரேப்பு தானே? எவ்வளோ பைத்திய. அதாவது கஸ்தூரி போன்றவர்கள் மிக புத்திசாலிகள், பிபிசி இன்டர்வியூலலாம். ஆனால் என்ன ஆயிடுச்சு, அந்த மூளை வந்து பிஜேபிங்கிற ஒரு மதவாத கட்சிக்குள்ளே போனோன்னா மழுங்கி போச்சு. எதை சொல்கிறதுன்னே தெரியாமல் உளறலாக பேச்சு. ஏதாவது சொன்னால் எனக்கு நன்றாக தெரிந்தவர் தான் கஸ்தூரி. நிறைய புத்திசாலித்தனம் உண்டு. ஆனால் அந்த புத்திசாலித்தனால தான் அடகு வச்சுட்டு அண்ணாமலை ஏதோ அப்படியே சாதிச்சு காட்டுவார். அண்ணாமலை ஒன்றுமே செய்ய மாட்டார், பூஜ்யம்னு நான் 3 வருஷம் முன்னாடி சொன்னேன்.